ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறதால பலவித நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ராஜயோகம் உண்டாகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எந்த இலை மீது எப்படி ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் அப்படிங்கிறது நம்மளோட பாவங்களையும் சாபங்களையும் போக்கிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். புனித நதிகள் போயிட்டு நம்ம கண்டிப்பா நீராடணும். இந்த விஷயத்த நீராடுதல் அப்படின்னா கடலாடுதல் அப்படிங்கிற பெயர்ல அழைப்பாங்க. ஒரு வருஷமும் மாசி மகம் அப்படிங்கிறது மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய அற்புதமான நேரம். அதுலயும் இந்த வருஷம் நமக்கு மாசி மகம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த திங்கட்கிழமையில வந்திருக்கு. அதாவது சோமவாரம். அற்புதமான ஒரு நாள். அதனால சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்ததா அம்பாள் வழிபாடு. அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மக தினத்துல தான். அதனால கண்டிப்பா அம்பாள் வழிபாடு முக்கியம். கடைசியா முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததும் இந்த ஒரு மாசி மக தினத்துல தான். இப்படி பலவிதமான தெய்வங்களை வணங்குவதற்காகவும் அவங்களுடைய அருளை நேரடியாக பெறுவதற்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். அப்படிப்பட்ட மாசி மகத்துக்கான அந்த மகம் நட்சத்திரம் இருக்குல்ல, அது மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8:17 ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 8:07 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 6:28 ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி பௌர்ணமி திதியை எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் காலத்துல எடுத்து பூஜை பண்ணுவாங்க. ஆனா மாசி மகம் இருக்கக்கூடிய மாலை 6:30 நமக்கு பௌர்ணமி பிறந்ததால கண்டிப்பா சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம். மாலை ஒரு 6 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரியும். அங்க போயிட்டு குடும்பத்தோடு நின்று கண்டிப்பா சந்திர வழிபாடு செய்யணும். இது ரொம்ப முக்கியம். அதுவும் திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால சந்திரன் வழிபாடு பண்ணணும். சந்திர பகவான் மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், சஞ்சலங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அதனால மாசி மக தினத்துல அவரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல கடல், ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகள் இருக்குன்னா அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு குளிக்கிறது, அங்கேயே பூஜைகள் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் பண்றதால கண்டிப்பா உங்களோட பாவங்கள் விலகும். மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மாதிரி இந்த மாசி மகத்தன்னைக்கும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்குவதற்கான வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மக தினத்துல கொடுக்கலாம். அது மூலயமா பித்ருக்கள் மனசு குளிர்ந்து கெடுதல்கள் நீங்கி இனிமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இப்படி எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களும் பல மகத்துவமும் நிறைந்த அற்புதமான தினம்தான் இந்த ஒரு மாசி மக தினம். அப்படிப்பட்ட மாசி மக தினத்துல நமக்கு திங்கட்கிழமை வந்திருக்கிறதால காலைல 7:09 ராகு காலம் இருக்கு, 10:12 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் தாராளமா பூஜை பண்ணலாம். குறிப்பா மாலை ஒரு 6:30 மணிக்கெல்லாமே உங்களுக்கு மக நட்சத்திரமும் இருக்கு, பௌர்ணமியும் பிறந்துடும். அந்த நேரத்துல உங்க வீட்டுல குலதெய்வத்துக்காக ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பாள், குலதெய்வம் சொல்லி எல்லா கடவுளுக்காகவும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மாசி மகத்தை ரொம்ப எளிமையா வழிபாடுறது வழிபாட்டு முறை. கூடவே முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல இருக்க கோவில்ல தெப்ப குளம் இருந்துச்சுன்னா அந்த குளத்துல தெப்ப உற்சவம் நடக்கும். அதை கண்குளிர பார்க்கறது கோடி புண்ணியம். மறக்காம கலந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட நல்ல நாள், அதாவது எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் போது அதுக்கான பலன் இரட்டிப்பா இருக்கும். சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்குறத விட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடும் போது அதுக்கான பலன் முழுமையா வழிபட்ட திருப்தி கிடைக்கும். அதுக்கு இந்த மாசி மகமும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட நல்ல நாள்ல நீங்க ஏற்றக்கூடிய தீபத்தை இந்த ஒரு இலை மீது வைத்து ஏற்றக்கூடிய தீபமா இருந்தா எக்கச்சக்கமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். முதல்ல அந்த இலை என்ன இலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மாவிலை, அதாவது மாமரத்து இலை. இந்த இடத்துல நாம ஏன் மாமரத்து இலை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மாசி மாதத்துல மாமரத்துல பூக்கள் அப்பதான் ஆரம்பிக்கும். அப்படி வளரக்கூடிய பூக்கள் காயாக மாறி பிஞ்சாக மாறி அதுக்கப்புறம் தான் கனியாக மாறும். எப்படி பூ பருவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு மாங்காயாகவோ ஒரு மாங்கனியாகவோ மாறுகிறதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பூத்து குலுங்கணும், செழுமையா செம்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாமரத்தை வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி மாமரம் அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மாவிலை இருக்குல்ல, இது ஊர் திருவிழாக்கள்லையும் கோவில் திருவிழாக்கள்லையும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான தோரணங்களாகவும் நம்ம கட்டுவோம். அவ்வளோ சீக்கிரம் எல்லார் வீட்லையும் எல்லா நேரங்கள்லையுமே இந்த மாவிலை தோரணங்களை கட்ட மாட்டாங்க. காரணம், மாவிலை அப்படின்னாலே சுப காரியத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்.
அப்படிப்பட்ட மாவிலைய நாம மாசி மகம் வந்திருக்கக்கூடிய அன்றைய தினம் நாம இந்த தீபத்துக்காக பயன்படுத்தும் போது அது அதீத சக்தியை ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் 3 இலை, அதிகபட்சம் எவ்வளவு மாவிலை வேணா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து இருக்கக்கூடிய அந்த மாவிலைய நல்லா கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சா சந்தன குங்குமம் பொட்டு வைக்கிறது விசேஷம்தான். இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? காலை நேரத்துல கூடுமான அளவுக்கு ஏற்றாம மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல ஏத்துறது விசேஷம். ஏன்னா 6:30 மணிக்கு மேல தான் உங்களுக்கு பௌர்ணமி பிறக்குது. மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரமும் முன்னாடியே சொல்லிட்டோம். சின்னதா பூஜை அறையில ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் போல, அதாவது திங்கட்கிழமைக்காகவோ மாசி மகத்துக்காகவோ எப்பவும் போல வழிபாடு நடத்திருங்க. அதே மாதிரி தீபங்கள்லாம் நீங்க எப்பவும் போல ஏத்திடணும். இந்த தீபத்தையும் நீங்க தினமும் பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். அது நீங்க எப்போதும் ஏற்றக்கூடியது. இது பிரத்யேகமா நீங்க பரிகாரத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல சின்னதா தட்டுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய, கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த மா இலைகளை இதே மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு. அகல்விளக்கு இருந்தா பயன்படுத்திக்கோங்க. அப்படி அகல்விளக்கு இல்ல, தயார் செய்ய முடியலங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தட்டுக்கு நடுவில் வைக்கிற மாதிரி அளவில் இருக்கக்கூடிய ஒரு காமாட்சி விளக்கு, இல்ல ஒரு சின்ன குத்து விளக்கை பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் புதிதாக விளக்கு வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தை நீங்க போக வேணாம். அகல்விளக்கே பழைய அகல்விளக்கு இருந்தாலும் அதை கழுவி சுத்தப்படுத்திக்கலாம். இப்ப நீங்க எல்லாமே தயார் செய்து வச்சிருக்கீங்க. பூஜை அறையில இந்த ஒரு தீபத்தை எந்த திசையை பார்த்து ஏற்றணும்? பொதுவாகவே பூஜை அறையில் நீங்க தீபம் ஏற்றும் போது தினமும் மற்ற தீபங்கள்லாம் எந்த திசையை பார்த்து ஏத்துறீங்களோ அதே திசையை பார்த்து இதை ஏத்திக்கலாம். அதனால பிரத்யேகமா இந்த திசை பார்த்து தான் ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகர் மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா சிவபெருமான், அடுத்ததா அம்பாள், அடுத்ததா முருகப்பெருமான், இப்படி குடும்பத்தோட எல்லா நபரையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். கடைசியா உங்களுடைய குலதெய்வம், குலதெய்வத்தோட அருளும் ரொம்ப முக்கியம். மாமரத்து இலையில, அதுவும் இந்த மாசி மாதத்துல மாங்காய் பூத்து குலுங்குவதற்கான ஆரம்ப நிலையா அந்த பூக்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையும் பூத்து குலுங்கணும், எல்லா விதமான கெடுதலுக்கும் விலகி கசப்பு தன்மை நீங்கி வாழ்க்கை செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மாமரத்து இலை அப்படிங்கிறது சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடியது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை அதிகமாக்கக்கூடிய தன்மை, ஒரு சக்தி இந்த மாமரத்துக்கு இருக்கு. மகாலட்சுமி தயார் வாழக்கூடிய, வாசம் செய்யக்கூடிய அற்புதமான முக்கியமான பொருட்கள்ல இந்த மாவிலையும் மாமரம் ஒன்று. அதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த மாமரத்து இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது உங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்கள் அது ஏற்படுத்தும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட கோரிக்கைகளை முன்வைங்க. இந்த விஷயம் நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும், அது என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா அமையும், என் தலையெழுத்தையே மாத்தணும்னு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி கோரிக்கைகளை இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க முன்வைக்கலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க குளிர வச்சுட்டு அன்று இரவு வேணா, அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த அகல்விளக்கை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திக்கோங்க. அந்த மாவிலைகளை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அதை கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல ஓடக்கூடிய தண்ணியிலையோ நீங்க விட்டுக்கலாம். மாசி மகத்தன்னைக்கு மறக்காம மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் 6:30 மணிக்கு மேலதான். அதுக்கு மேல அந்த தீபத்தை ஏத்திட்டு கண்டிப்பா உங்க கோரிக்கைகளை முன்வைங்க. மாசி மகத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பான, உங்களோட எல்லா விதமான கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய நாட்களாக அமையும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.